பிக் பாஸ் சீசன் 8ஓட ரீகேப் வீடியோ தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 3. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2லாம் வந்திருக்கு. ஸோ நீங்க அத பார்க்கல அப்டின்னா, அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஸோ இப்ப டே 60க்கு வந்துட்டோம். இது வந்து ப்ரோமோலயே பார்த்து மிரண்டு போனோம்னு நெனைக்கிறேன் நம்பலாம். அப்பாடா! இந்த பிக் பாஸ் சீசன் டேக் ஆஃப் ஆயிடுச்சுடா அப்டின்னு. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டீமன்ஸ் அப்டிங்கிற அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து டே 1ல வந்து நம்ம அன்ஷிதா, அதாவது அவங்கலாம் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாவ டைரக்ட்டா நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது. அன்ஷிதா பக்கத்துல இருக்கவங்களையா பார்த்து நம்ம டார்ச்சர் பண்ணா, இவங்க ட்ரிகர் ஆயிருவாங்க அப்டின்னு சொல்லி தர்ஷிகா எல்லாருமே வந்து அந்த வேலைய தான் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம அன்ஷிதா வந்து 2, 3 இடத்துல பிரேக் ஆகி பயங்கரமா கத்தி, அவங்களோட ஹார்ட் எல்லாமே வந்து போயிரும். அண்ட் இதில வந்து ரொம்ப பெஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம பவித்ரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மஞ்சரி வெர்சஸ் பவித்ரா மாரி போயிருக்கும். மஞ்சரியும் செமையா டெவிலா பண்ணியிருப்பாங்க. அதேமாரி பவித்ராவும் ஏஞ்சலா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலலாம் நமக்கே தெரியும். ரொம்ப சொதப்புனது யார் அப்டின்னா, நம்ம ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா தான். என்னால இப்டி விளையாட முடியாது. எனக்கு இப்டி விளையாட தெரியல அப்டின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோலயே நம்மளே சொல்லியிருப்போம். நம்ம சௌந்தர்யா எப்பவும் போல ஒரு 4 கவுண்டர போட்டு எல்லாரையும் கடுப்பேத்தி, இல்ல அட்லீஸ்ட் அவங்களுக்கு வேற விதமான ஒரு ரியாக்ஷனையாவது வர வச்சிருக்கலாம். அண்ட் ஜாக்லின்லாம் வந்து அட்லீஸ்ட் பேசி நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாமோ அப்டின்ற மாரி தோணுச்சு. நெக்ஸ்ட் அந்த கிரீஸ் டப்பாவ எப்படி எட்டி உதைச்சா அப்படிலாம் போட்டோம். இது என்னன்னா வந்து ரோல் ரிவர்சல் நடக்கும் இல்லையா? டீமன்ஸ்லாம் ஏஞ்சல்ஸா, ஏஞ்சல்லாம் டீமன் ஆயிருவாங்க. ஸோ நான் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன். அதாவது வாங்கினதெல்லாம் இவங்க திருப்பி குடுக்க போறாங்களா? சூப்பரா இருக்கும்னு. பார்த்தா அந்த நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பியிருப்பாங்க. சும்மா இப்படி திரும்புனா, அப்படி நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி, சொல்லி இல்ல, இல்ல நீங்க வந்து ஏஞ்சல்ல இருந்து வெளிய வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி, சொல்லி புடுங்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார் எல்லாரும், ஹார்ட் எல்லார்ட்ட இருந்தும். ஸோ அப்பதான் நம்ம ஜாக்லின் வந்து ரஞ்சித்தோட அந்த சண்டை நடந்திருக்கும். வெளிய வந்து ஜெஃப்ரியோட உட்கார்ந்திருக்கப்போ, "ஜெஃப்ரிக்காக நீ வந்து குடுக்க மாட்டியா?" அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஜாக்லின் ஹர்ட் ஆகி, "அது எப்படி நீங்க கேம்ல வந்து குடு குடுன்னு கேட்பீங்க?" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஜாக்லின் அத வேற மாரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. "நான் உங்கள அப்பாவா பார்த்தேன் சார். நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு" இவங்க பேசினது வந்து கொஞ்சம் பெர்சனலா என்னடா இதுன்ற மாரி இருந்தது. அண்ட் இந்த ஒரு ரீசன் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து டாஸ்க்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ரீசனா இருந்தது. ஸோ அந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 விக்கெட் காலி. அதாவது 2 பேர எவிக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்க தான் வந்து ஆர்ஜே ஆனந்தி அண்ட் சாச்சனா 2 பேரையும் வந்து எவிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டே 65 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில்ட் ஓரியன்டட் ஜாப்ஸ், லேபர் ஓரியன்டட் ஜாப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கும். அதில நம்ம தீபக் அண்ட் அருணுக்கு வந்து பயங்கரமான ஒரு சண்டை. அருண் வந்து டோட்டலா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் யார் சொல்றதையும் அத ஏத்துக்கவும் மாட்டாரு. அதாவது இவரு வந்து அத ரொம்ப லிட்டரல் மீனிங்க எடுத்துட்டு, இல்ல நீங்க எப்படி லேபர்ஸ அசிங்கப்படுத்தலான்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து போயிருக்கும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, அந்த வீக்கே நம்ம அருண் வெர்சஸ் தீபக் ஒரு சண்டை நடந்திருக்கும். ஸோ அப்போ வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து கரெக்ட்டா இந்த வீக்கெண்ட்ல இப்போ மஞ்சரியா, இல்ல தீபக்கா, முத்துவா, ஜாக்லினா ஸோ யாரு வந்து ரொம்ப வந்து பாராட்டுகள் வாங்குறாங்க நம்ம விஜய் சேதுபதி சார் கிட்ட இருந்து அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணி, கரெக்ட்டா அந்த அந்த வாரங்கள் அவங்களோட தான் வந்து அவரு பெருசா பிரச்சனைகள் பண்ண மாதிரி வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களுமே போய் பார்த்தீங்க, திரும்ப அத வந்து ரீவிசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே அது தெரியும். ஸோ அந்த மாரி இந்த இந்த ப்ரீவியஸ் வீக்கெண்ட் தான் வந்து தீபக்க பயங்கரமா பாராட்டியிருப்பாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டீமன்ஸ்லலாம் செம்மையா பண்ணீங்க தீபக். நீங்க வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்டின்ட்டு. ஸோ கரெக்ட்டா அந்த வீக் ஃபுல்லாவே வந்து இவரு தீபக்கோட சண்டைய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. வாங்க குட் மார்னிங் ட்விஸ்டர் அப்டின்ற மாரி தீபக் சொல்லியிருப்பாரு. ஸோ அங்க வந்து நம்ம அருண் உடனே குட் மார்னிங் ஸ்கில் ஓரியன்டட் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கில் ஓரியன்டடா நீங்க என்ன டீ போடுறீங்கன்னு பார்க்கலாம். நம்ம தீபக்கும் பார்த்தீங்கன்னா, லேபர்ஸ்க்குலாம் இந்த டீ போதும் அப்டின்னு சொல்லிருவாரு. ஸோ அது அவரு சொன்னது ஒரு மிகப்பெரிய தப்பாயிரும். இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை ஒண்ணு போகும். அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் வந்து ஆஹா! இது வந்து வெளிய வேற மாரி ப்ரொஜெக்ட் ஆயி ரொம்ப தப்பா போயிருமோ! அப்டின்னு அவருக்கு ரொம்ப பயம் வந்துரும். நல்லாவே தெரியும். முத்து சொல்லுவாரு, "இல்லங்க நீங்க சொன்னதெல்லாம் தப்பு இல்ல. நீங்க போய் சாரிலாம் கேட்க வேணாம்." பட் அதையும் மீறி தீபக் வந்து அருண்ட்ட சாரி கேட்டு இத வந்து சார்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேட் பண்றப்போ எல்லாருக்கும் ஒரு பட்டப்பேர் மாரி குடுங்கப்பா அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அத வந்து பேட்ஜா குடுத்துருப்பாங்க. அதுல நம்ம விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா, சகுனி, சேஃப் ப்ளே அப்டின்றது வந்திருக்கும். தர்ஷிகாவுக்கு பார்த்தீங்கன்னா, விஷப்பாம்பு, ஜோன் அவுட் கிளி அப்டின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீக்கே வந்து கரெக்ட்டா உங்களுக்கு அந்த லேபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் மாரி குடுத்துருப்பாங்க. மேனேஜர்ஸ், லேபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டரி மாதிரி குடுத்துருப்பாங்க. ஸோ, அதில நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா வந்து வெளிய கொடைய புடிச்சுட்டு நின்னுட்டுருப்பாங்க மழை பெய்யறப்போ. அத புடுங்க போவாங்க. ஸோ, அப்போ பெரிய பிரச்சனை நடக்கும். அந்த டைம் வந்து யாரும் நோட் பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ராணவ் கத்திட்டு இருப்பாரு. அ இதெல்லாம் அன்ஷிதா கத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் நம்ம நோட் பண்ணியிருப்போம். பட் அதே மாரி நம்ம சத்யா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு மாரி ரொம்ப கத்திட்டே வந்து, "என்னது இது? இதெல்லாம் டாஸ்க்கா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல." இப்படியா ஒரு பொண்ணு பிஹேவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இத ஏன் நம்ம ஹைலைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து என்டர் பண்ணி கீழ உட்கார்ந்திருப்பாங்க. அப்பவுமே பார்த்தீங்கன்னா, சத்யா இதே மாரியான ஒரு விஷயத்த தான் பேசியிருப்பாரு. ஒரு பொண்ணு எப்படி இப்படி பிஹேவ் பண்றதா? எஜுகேட்டட் தானே அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி இத கேட்டிருப்பாரு. ஏன் இவரு இதே மாரி திங்கிங்லயே இருக்கிறாரு அப்படின்ற மாரி தோணுச்சு. அதனால நம்ம இத ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ ஜாக்லின் பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜராவே இருந்திருப்பாங்க. அண்ட் கடைசி நிமிஷத்துல வந்து அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதாவது வாஷ்ரூம பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தான் அட் அ டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ, ஜாக்லின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்பாங்க. தீபக் அந்த சைடு வாஷ்ரூம்
யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்க பண்ணனால ஜாக்லின டைரக்ட்டா எலிமினேஷன் ஜோனுக்கு அனுப்பி இங்க உட்காந்துருப்பாங்க. இந்த ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபன்னா இருக்கும். ஏன்னா நம்ம ராணவ் வந்து ஜாக்லின பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பவுமே ஜாக்லின் சொல்லுவாங்க, "இத பாரு உன்ட்ட பேசுறது, நீ பேசுறத கேட்கறது எனக்கு டாஸ்க் கிடையாது. சைக்கிள் மிதிக்கிறது தான் எனக்கு டாஸ்க்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால் வந்து கேப்டன் ஆன வீக் இது வந்து ஆல்மோஸ்ட் டே 71க்கு நம்ம வந்திருக்கோம். இதுல வந்து ஒரு பெரிய விஷயமே நடந்தது. அதாவது இந்த வாரமாவது ஜாக்லின் கேப்டன் ஆகி நாமினேஷன்லேருந்து தப்பிச்சுருவாங்களா? அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். என்னன்னா முத்து, ஜாக்லின், விஷால் 3 பேரும் இருந்திருப்பாங்க. ஸோ டாஸ்க் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, நீங்க யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறீங்களோ போய் நில்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து ஃபினிஷ் லைன்ல கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வெயிட் பேஸ் பண்ணி அவங்க குடுக்குற வெயிட்ட வந்து யார் அச்சீவ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின்னர்ன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிரும்னா, முத்துவுக்கு சப்போர்ட்டிவா யாருமே போய் நின்றுக்க மாட்டாங்க. 2 3 பேர் தான் நின்றுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஜாக்லின் முத்துக்குள்ளார ஒரு அக்ரீமெண்ட் போகும். முத்து வந்து நான் விளையாடல. என்னோட ஆட்கள்லாம் உன் சைடு அனுப்பிடுறேன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, கடைசியா நம்ம ராணுவ ட்விஸ்ட் அடிச்சு விஷாலோட இதுல ஏறி உட்காந்துருப்பாரு. இது கடைசியா அடிச்ச ட்விஸ்ட் கிடையாது. நம்ம பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ராணுவ முன்னாடியே இத டிசைட் பண்ணிருவாரு. அண்ட் விஷாலுக்கும் இது தெரியும். ஏன்னா விஷாலுமே சொல்லுவாரு அருண்ட்ட இந்த மாரி அருண்ட்டயோ, ஜெஃப்ரிட்டயோ சொல்லுவாரு. இந்த மாரி அவன் வந்து நம்ம இதுல ஏறி உட்காந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ட்டா சொல்லுவாரு. பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஷால் எனக்கே தெரியாது அவன் அப்படி பண்ணுவான்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, முத்து வந்து சொல்லிட்டே இருப்பாரு. இந்த மாரி ஜாக்லின் வந்து நானும் அவங்களும் பேசின டீல பிரேக் பண்ணிட்டாங்க. 2 பேரும் அந்த சைட் போய் இறக்குறதுல, விஷால விட வேகமா நீ இறக்கிட்ட அப்படின்னா, ஓகே. நீ கன்டின்யூ பண்ணு. என் ஆட்கள்லாம் குடுத்துறேன். இல்ல அப்படின்னா, உன் ஆட்கள எனக்கு அனுப்புன்ற மாரி நான் டீல் பேசினேன். அவங்க அத பத்தி அதுபடி போவே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜாக்லின் ஸ்லோவா போவாங்க விஷால விட அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் ஜாக்லினுக்கு விட்டு நம்ம எடுத்துக்கலான்ற மாரி சூப்பரா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து பவித்ராவ கொண்டு போய் இறக்கியிருப்பாங்க. அண்ட் 2வதா பார்த்தீங்கன்னா, இந்த சைடு விஷால் வந்து ரஞ்சித்த கூட்டிட்டு வரப்போ பாதியிலே கீழ போட்டுருவாரு. ஸோ ரஞ்சித் கீழ விழுந்துருவாரு. ஆனா இவங்க திரும்ப சௌந்தர்யாவ செகண்டா கொண்டு போய் ஜாக்லின் சேர்த்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 பேர வந்து பார்த்தீங்கன்னா, விஷால விட ஜாக்லின் தான் ஃபாஸ்ட்டா கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. ஸோ டீல் படி தான் போயிருப்பாங்க. அந்த இடத்துல அது யாருமே ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவா கேங் பிரச்சனைக்கு அப்புறமா நம்ம ஜெஃப்ரி வந்து சொல்லாம கொள்ளாம தனியா போயிருவாரு. போயிட்டு பவித்ரா, அன்ஷிதா இவங்களோடலாம் ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சுருவாரு. அப்ப நம்ம ஜாக்லின் போயிட்டு கேட்பாங்க ஜெஃப்ரிய கூப்பிட்டு என்னாச்சு? ஏன்? அப்படின்றப்போ, இல்லையே நான் சௌந்தர்யா கிட்ட ஆல்ரெடி சொல்ட்டேனே அப்படின்ற மாரி ஜெஃப்ரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைம் சௌந்தர்யா சில விஷயங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அதாவது இந்த கோவா கேங் எனக்குமே வந்து புடிக்கல. பட் நீ ரொம்ப ஒரு ஃப்ளோவா வந்து ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருந்தப்போ, என்னால அதுலேருந்து பேக் வர முடியாம நானுமே எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த டைம் ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. அதாவது நீ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி அந்த குழியில எங்க எல்லாரையும் தள்ளிட்ட அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஜாக்லின் அப்பவே பயங்கரமா ஷாக் ஆயி என்ன சொல்றேன்றப்போ, சௌந்தர்யா சில விஷயங்கள் சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீக்கெண்ட்ல வந்து நெறைய விஷயங்கள் இந்த கோவா கேங் பத்தி தெரிய வந்துருது இல்லையா? ஸோ இப்ப சௌந்தர்யா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லினோட இருந்தோம்னா நமக்கு வேலைக்கு ஆவாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு வந்து இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அத ஜாக்லின்ட்ட போய் சொல்லாம, நேரா அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியோ, நாமினேஷன்லயோ போயிட்டு, இந்த மாரி ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதில ஜாக்லின் ரொம்பவே வந்து ஹர்ட் ஆயிருப்பாங்க. அதாவது இந்த கேப்டன்சி இதுக்கு வந்து சப்போர்ட்டிவா நிக்க சொன்னப்போ, எனக்கு வந்து விஷால் சைட் போய் நிக்கணும்னு தோணுச்சு. பட் நீ ஏதாவது சொல்லிருவியோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் நான் உன் பக்கம் வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்லின் ரொம்பவே ஹர்ட் ஆயிருவாங்க. இத நீ வந்து என்கிட்ட டைரக்ட்டாவே சொல்லிரலாமே. இந்த மாரி எனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு வந்து நின்னுட்டு இப்படி வந்து சொல்றப்போ எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தப்போ வந்து இது புது பிரச்சனை மாரி ஃபீல் ஆகும். பட் இப்ப நம்ம ரீகேப் பார்க்குறப்போ உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாக்குள்ள இதே பிரச்சனை தான் நடக்குது. அதாவது சௌந்தர்யா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப ரீசனா சொல்லி வந்து என் கேம் பாதிக்குதுன்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப அவங்க போய் பேசினாங்க. அண்ட் ஜாக்லினும் திரும்ப திரும்ப அத அக்செப்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் இது ரிப்பீட் ஆயிட்டே தான் இருந்தது ஸ்டார்ட்டிங்ல இருந்து. ஸோ இது டே 72. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த செங்கலா செங்கலா அப்படிங்கிற அந்த டாஸ்க் வந்திருக்கும். இதுவுமே செம ஃபயரா போயிட்டு இருந்த ஒரு டாஸ்க் தாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராணவ் வந்து மஞ்சரியோட இருந்திருப்பாரு. ஜெஃப்ரி டீம்லேருந்து கல் எடுக்கிறதுக்காக வருவாரு. அப்போ கீழ விழுந்து அவருக்கு வந்து அந்த ஷோல்டர் அடிபட்டுரும். அண்ட் அப்ப தான் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க எல்லாருமே அதாவது எல்லாருமேன்னு சொல்ல முடியாது. நம்ம ஜெஃப்ரி வந்து இல்ல, இல்ல அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி நம்ம அன்ஷிதாவும் இல்ல, இல்ல அவன் நடிக்கிறான். சௌந்தர்யா இவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. கடைசில பார்த்தா அவர் உண்மையா அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ இது அடுத்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணுவ போனதுக்கு அப்புறமா டீம் எல்லாம் ஒண்ணா சேர்த்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் இவங்க 2 பேர் டீமும் ஒண்ணா விளையாடலாம்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷால், அருண், சௌந்தர்யா இந்த டீம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டே எலிமினேட் ஆகி போயிருவாங்கன்றனால, இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து நம்ம அன்ஷிதா, பவித்ரா அண்ட் ஜெஃப்ரி இந்த டீம தான் வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மாரி ரொம்ப ஃபயரா போச்சு. பட் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பேட்டர்ன்ல போயிட்டு இருந்த மாரி இருந்தது. இத கொஞ்சம் பிரேக் பண்ணி கேம மாத்தலாமே அப்படின்னு தோன்ற மாரி ஒரு ஃபீல் வந்தது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல பவித்ரா வந்து ஃபயர் மோட் பவித்ரா அப்படின்றத வந்து காட்டுன அந்த ஒரு அந்த டைம் தான் அதுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க கையில இருந்து யாராலுமே எடுக்க முடியல. எந்த அளவு அவங்க டைட்டா புடிச்சிருந்தாங்கன்றத நெனச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்ஷிதா அண்ட் ஜாக்லின் கூடலாம் பயங்கரமா சண்ட வந்துருக்கும். அதாவது வந்து ஜாக்லின் நடிக்கிறாங்க, அவ சும்மா பண்றா, அவ சாதகமா ஒரு விஷயம் நடக்கல அப்படின்றதுனால, எனக்கு கால் வலிக்குது அது இதுன்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி அன்ஷிதாவும் வந்து எனக்கு வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு கேப்டன் கேப்டன்னு கத்தி, விஷால் வந்து
அன்ஷிதாவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டிவா பண்றாங்க அப்படின்ற அந்த நெறைய விஷயங்கள் வந்து அப்போ வெளிய வந்திருக்கும். ஸோ வீக்கெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, அதுதான் நடந்திருக்கும். எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஏன் போட்டோம்னா, அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறப்போ நம்ம விஷால் அண்ட் ஜெஃப்ரி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம பண்ணது கரெக்ட்ரா, முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் அவங்க அந்த விளையாட்ட விளையாண்டது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே எழுதி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அந்த எபிசோட் போக போக தான் விஷாலுக்கு தெரியும், ஐய்யய்யோ! நம்ம பண்ணது தான் ஃபுல்லா தப்பு. எல்லாம் நம்ம சைடு திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ பேட் டே ஃபார் மீ அப்படின்ற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அண்ட் அன்ஷிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா, அதே தான் நடந்திருக்கும். ஏன்னா அந்த வீக் தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜாக்லின் எந்திரிச்சு நிக்கிறப்போ செம்ம சவுண்ட் வந்து பறந்திருக்கும். அதெல்லாம் கேட்டு நம்ம அன்ஷிதாக்கு அப்படியே ஃபேஸே மாறிடும். ஸோ டே 77 இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவ்ல நடந்த ஒரு விஷயம். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த 75த் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்லாம் வெட்டி பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு டாஸ்க்கும் குடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க அந்த கேக் பீஸ வந்து அங்க வீட்ல யாருக்கு வந்து குடுக்குறீங்க? அதாவது டே 1லேருந்து எனக்கு இந்த பெர்சன வந்து எனக்கு அவங்களோட ட்ராவல் பண்ணது இத்தன நாள் ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, நீங்க யாராவது ஒருத்தருக்கு குடுக்கணும் அப்படின்றப்போ, கடைசியில ஜாக்லின தவிர எல்லாருக்குமே அந்த கேக் பீஸ் வந்துரும். அண்ட் அதே நாள் தான் வந்து அவங்களுக்கு ரெட் கார்பெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம குடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அத வந்து இவங்க நெகட்டிவா வேற மாரி ஒரு கம்பேரிசன்ல யோசிச்சு பழைய சீசன்ல நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு, ஆஹா! நம்ம வெளிய நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆயிட்டோம். அதனால தான் நமக்கு ரெட் கார்பெட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. 2வதா இந்த விஷயமும் நடந்திருக்கும் அப்படின்றப்போ, பயங்கரமா பிரேக் டவுன் ஆயி அழுதுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா ஜாக்லினுக்கு நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் பாசிட்டிவா வந்து மோட்டிவேட்டும் பண்ணியிருப்பாரு. ஸோ இது அகைன் மண்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஜாக்லின் வந்து நாமினேட் ஆயிருப்பாங்க. அதாவது டே 78 ஸோ அப்போ வரைக்கும் நம்ம எப்படின்னா, அந்த ஸ்ட்ரீக்க வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ டே 80 இந்த வீக்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி வீக். ஸோ இதில அருண் வீட்லேருந்து வந்தப்போ நம்ம முத்துக்குமரன பார்த்து சொல்லியிருப்பாரு, அந்த முரண்பாடு அப்படின்றதுக்கு. அண்ட் ஆல்சோ அருண் அண்ட் முத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரதர்ஸ் அப்படிங்கிற அந்த மேட்டர்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அப்பதான் நம்ம அருண் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அ அருண் உடனே சொல்லுவாரு, "எனக்கு முத்துக்குமரன ரொம்ப பிடிக்கும்." அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. என்னடா இது! அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ சொல்லிட்டு இருப்பாரு. வந்து டமுக்கு டப்பா வந்து சும்மா பேச்சு தான். ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லன்னு இவ்வளோ பேசியிருப்பாரு. திடீர்னு வந்து எனக்கு முத்துக்குமரன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாரே அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ராணுவ வீட்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க சௌந்தர்யாவ பார்த்து நீங்க வந்து நடிக்கிறான். இந்த மாரி அவன் கீழ விழுந்து கஷ்டப்பட்டு வலியில துடிச்சிட்டு இருக்கப்போ நடிக்கிறான்னு சொன்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லி அவங்க சௌந்தர்யாவ முரண்பாடு அப்படின்றதுல சொல்லியிருப்பாங்க. இப்போ டே 82 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா வந்து ஆல்ரெடி ஜாக்லின் அவங்கலாம் பேசியிருப்பாங்க. இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வரத பத்திலாம் பேசுவாங்க. இந்த மாரி நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மேட்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் அதே மாரி பிளான் பண்ணி கோதுமை மாவுலலாம் எது எதையோ பண்ணி ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சௌந்தர்யா வீட்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம மாஸ். அதுவும் அவங்க அப்பாலாம் வந்து செம மாஸ். என்னன்னா எல்லார் வீட்லேருந்து வந்து வெளியில இருக்கவங்க கிட்ட முரண்பாடுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வீட்லேருந்து வந்து எனக்கு சௌந்தர்யா கிட்ட தான் முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவ உட்கார வச்சு, "நீ என்னலாம் தப்பு பண்ண? ஏம்மா பின்னாடி போய் பேசுற?" அப்படின்னு சொல்லி பண்ண விஷயங்கள்லாம் வந்து செம்ம டாப்பா இருந்தது. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுமே ஜாக்லின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவாங்க. சௌந்தர்யா உடனே போயிட்டு ஜாக்லின்ட்ட சாரி நான் இனிமே இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அன்னைக்கோட முடிஞ்சிருக்கும். ஏன்னா திரும்ப அடுத்த வாட்டியுமே இதே தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கும் ஜாக்லினுக்கும் விடாம ஒரு பிரச்சனை போயிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே 87 வந்துருச்சு. இந்த டிடிஎஃப் டாஸ்க்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதில ஸ்டார்ட்டிங்கில அந்த பெல் அடிக்கிற மாரி அந்த டாஸ்க் இருக்கும் தெரியுமா? அதுதான் வந்து 2ண்ட் டாஸ்க்கா இருந்திருக்கும். ஸோ அந்த டாஸ்க்ல வந்து நெறைய ரவுண்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு வின் பண்ணது வந்து நம்ம ரயானா இருந்திருப்பாரு. ரொம்பவே இண்டிவிஜுவலா யாரையும் டிபெண்ட் பண்ணாம சூப்பரா வந்து விளையாடி இது பண்ணி ஏன்னா கீழ விழுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, டப்புன்னு எந்திரிச்சு நின்றுப்பாரு. நல்லாருக்கும். ஸோ இவங்க வீட்லேருந்து வந்து இவர டாஸ்க் பீஸ்ட் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கேத்த மாரி இவரு வெறித்தனமா விளையாடியிருப்பாரு. அண்ட் அப்பயிலேருந்து என்னன்னா, இப்போ வந்து முத்துக்கு ஈக்குவலா வந்து நம்ம ரயான் வந்து அந்த டாஸ்க்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க 2 பேருக்குள்ளார நெறைய ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டைகள் அப்படிலாம் வந்து போக ஆரம்பிச்சிருக்கும். அப்ப ரயான் வந்து, "நீ வந்து கூட்டு சேர்ந்துட்டு விளையாண்ட." அதாவது முத்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, உள்ள அருண், விஷால் எல்லாரோடையுமே கூட்டு சேர்ந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாடியிருப்பாரு. ரயானும் பார்த்தீங்கன்னா, வெளிய எல்லா கேர்ல்ஸோட வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாரு. ஸோ, அது ரிலேட்டடா ரயான் சொல்லிட்டு இருப்பாரு, "நீ என்ன பார்த்து பயந்துட்ட. அதனால தான் நீ இந்த மாரிலாம் பண்ண." அப்படின்னு பேசுறப்போ, "பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா." அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு. ஸோ, இப்ப டே 89 தான் நீ வந்து அந்த டெலிஃபோன் டாஸ்க்கு அது இதெல்லாம் நெறையா நடந்திருக்கும் இல்லையா? ஸோ, அப்ப வந்து இந்த இவரு தலையெல்லாம் வந்து கலர் அடிச்சிருப்பாரு. கலர் அடிச்சு அவருக்கு என்ன அப்டின்னா, அந்த டைம் வந்து நம்ம இந்த ரயான் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்டா இருந்தாரு அப்டிங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா, ரொம்ப கூலா, ஜாலியா இருந்த ரயான் பார்த்தீங்கன்னா, வந்து பார்க்குறவங்க எல்லார்ட்டயுமே வந்து எ "முத்து பார்த்தியா இப்டி பண்ணான், அவன் அப்டி பண்ணது நல்லாவே இல்ல. அது ரொம்ப தப்பான ஸ்ட்ராட்டஜி" அப்டின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லார்ட்டயுமே அவர் பாட்டு வந்து பேசி அந்த வென்ட் அவுட் பண்ணிட்டே இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, டே 91 அந்த டிக்கெட் டூ ஃபினாலே யாருக்கு அப்படிங்கிற மேட்டர் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நேரா வீட்டுக்கே போயிட்டு ரயானுக்கு வந்து குடுத்துருப்பாரு. ஸோ இப்போ டே 92ங்க. அப்பாடா! டிக்கெட் டூ ஃபினாலேலாம் முடிஞ்சிச்சுப்பா. ஒருத்தர் டிக்கெட் டூ ஃபினாலே வாங்கிட்டாரு. இப்போ வெளியில இருந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் வருவாங்க. ஜாலியா இருக்க போது அப்படின்னு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல இது தேவையில்லாத ஒரு இதுவா இருந்து பில்டப்பா இருந்த மாரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அதே மாரி வீட்டுக்கு வந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ள வரப்போ பயங்கர பாசிட்டிவா பேசியிருப்பாங்க. அப்புறம் போக போக அந்த சேலஞ்ச் மோடுக்கு மாறிருப்பாங்க. அதுவும் நம்ம ரவீந்தர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சு இது அவரோட பிளான் தான். அதாவது வெளியில இருந்து நெறைய இன்ஃபர்மேஷன உள்ள லீக் அவுட் பண்ணிருவாரு. ஆல்மோஸ்ட் உள்ள இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து வெளிய என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு 70-80% வந்து தெரிஞ்சிரும். இவரு வோட் பேங்க பத்தி எல்லாமே கூட பேசிருவாரு. ஆனா வந்து நான் தெரியாம சொல்ட்டேன், தெரியாம சொல்ட்டேன். ஐய்யய்யோ! ஐய்யயோன்ற மாரி சொல்லுவாரு. அது வந்து நம்புற மாரியே இல்ல. நம்ம ஆர்னவும் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தோனே திரும்பவும் ஜால்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி பேசுவாரு. என்னன்னா, அவரு சொல்லணும்னு நெனச்ச விஷயங்கள கொஞ்சம் நார்மலா சொல்லியிருந்தாருன்னா, அது ரீச் ஆயிருக்கும். இவரு கொஞ்சம் அத டூ மச்சா சொல்லவே என்ன ஆயிருச்சுன்னா, எல்லாம் இவர் சைடாவே வந்து திரும்பியிருக்கும். ஸோ டே 93 பார்த்தீங்கன்னா, மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போது அப்படின்ற மாதிரி நம்ப வர்ஷினி வந்து அனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அடுத்து நம்ம சுனிதாங்க. சுனிதான்னு இல்ல, உள்ள வந்தவங்க எல்லாரும் விஷால்ட்ட போயிட்டு என்ன ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா? தர்ஷிகாவோட நீ பண்ணது தப்பு. நீ ஸ்பேஸ் குடுத்துட்ட அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு சுனிதா பேசினப்போலாம் எனக்கு அப்பாடா! யாரோ ஒருத்தர் கேளுங்கப்பான்னு இருந்துச்சு. அடுத்தடுத்த ஆட்கள் பேசுறப்போ எனக்கே தோண ஆரம்பிச்சுச்சு. ரைட்டு இது வந்து எங்க போப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பத்தி வோட்ஸுக்கு தான் போப்போது. அவரு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ! பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து திரும்ப விஷாலுக்கு வோட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருந்தது. கடைசில அதே மாரி தான் நடந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ டே 94 பார்த்தீங்கன்னா, ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வருது. இது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லா சீசன்லயும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே வந்திருக்கும். என்னடா இந்த சீசன்ல இது வரவே இல்லையா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல அதாவது சேலஞ்ச் 8 வெர்சஸ் டாப் 8 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைம் தான் என்ன ஆயிரும்னா, சுனிதா வந்து இந்த பிஆர் மேட்டர் அதாவது இந்த மார்னிங் ஆக்டிவிட்டில எல்லாரும் சௌந்தர்யா தான் பிஆர் வச்சிருக்காங்கன்னு சொன்னோனே, சௌந்தர்யா பயங்கரமா ஹர்ட் ஆயி, என்னமோ நான் பிஆர் வச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாரி அவங்க சொல்றதே எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி, கன்ஃபெஷன் ரூம்க்கு கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லி பிக் பாஸ்ட்டலாம் போய் பேசி, அழுது பிக் பாஸ் வந்து இவங்கள பயங்கரமா சமாதானப்படுத்தியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸ் பேட்டில் நடந்திருக்கும். அதில சௌந்தர்யா வேற லெவல்ல ஆடியிருப்பாங்க. சுனிதா என்னதான் டான்ஸர் அவங்க சூப்பரா ஆடுவாங்கன்றது ஆல்ரெடி தெரியும். பட் சௌந்தர்யா வந்து வீட்ல நெறையா ஆடிட்டு இருந்தத நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் டான்ஸ் பார்த்தீங்கன்னா, பிச்சு உதறியிருப்பாங்க. ஸோ டே 96ங்க அதேதான் ஜாக்லின் வெர்சஸ் சௌந்தர்யா மறுபடியும் ஃபைட். இதுக்கான ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்தர். அவர் வந்து கூப்பிட்டு வச்சு சௌந்தர்யாட்ட கோவா கேங் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கும் ஜாக்லினுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாத்தையும் கிண்டி, முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை போடுறதுல ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதையெல்லாம் திரும்ப கொண்டு வந்து மறுபடியும் உங்க 2 பேருக்குள்ளார சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஜாக்லின் திரும்ப சொல்லிருவாங்க, நான் தான் வந்து தள்ளி போயிட்டேன். அப்பவும் திரும்ப கூப்பிட்டு இது பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ டே 98 என்னடா எல்லாம் இப்படி ஷாக்கா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் எலிமினேட் ஆயிருப்பாரு. அவங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே ஷாக் ஆயிருப்போம். ஏன்னா, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, எலிமினேஷனுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே இந்த நியூஸ்லாம் வந்துரும். ஸோ தீபக் எலிமினேட்டட் அப்படின்றப்பவே நம்மளால நம்பவே முடியல. என்னடா சொல்றீங்க? அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ள வரப்போ தர்ஷிகா வராங்க. ஸோ நம்ம விஷாலோட ஃபேஸ் இதில பார்த்தாலே தெரியுது. அண்ட் தர்ஷிகா வந்து ரொம்ப மெச்சூர்டா இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. விஷால்ட்டயும் போய் பேசியிருப்பாங்க. பட் நம்ம விஷால் வந்து அதே மாரி தாங்க இருந்திருப்பாரு. இதுக்கு முன் அன்ஷிதா வீட்ட விட்டு வெளிய போறப்போ இருந்தத விட, திரும்ப அவங்க உள்ள வரப்போ பார்த்தீங்கன்னா, பயங்கர சேஞ்சஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கும் விஷாலுக்கும் நடுவுல. ஸோ டே 100 இதுதான் நம்ம பணப்பெட்டி. ஏன்னா இந்த பணப்பெட்டிக்கு எதிர்பார்க்காத மாரியான ஒரு விஷயத்த குடுத்தாங்க. இது ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உட்காந்து லைவ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டீம் வந்து கிரியேட்டிவ் டீம் வந்து சூப்பரா யோசிச்சு இந்த ஒரு ஐடியாவ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில வந்து இந்த பணப்பெட்டி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் ஓடி போய் எடுத்துட்டு வந்திருப்பாரு 15 செகண்ட்ல. அடுத்து நம்ம ரயான் போய் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பவித்ரா, விஷால், சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, போயிட்டு பாதியிலேயே வந்துட்டுருப்பாங்க. அண்ட் மறக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா நம்ம ஜாக்லின் போய் அத எடுத்துட்டு கரெக்ட்டா டைம்க்கு வரல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அது ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு டாபிக்கா தான் இருக்குது. இப்போ கூட நீங்க அந்த எபிசோட போய் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு சுனிதா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த 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 ஒரு பிளாட்ஃபார்ம் மாரி இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழ இறங்குறப்போ டைம் 0ன்னு ஆச்சு. உள்ள கால் வைக்கிறப்போ 0ன்னு ஆச்சுன்னு நான் பார்த்தேன்னுவாங்க. சாச்சனா எல்லாருமே நான் பார்த்தேன்னுவாங்க. அப்ப நம்ம சிவா மட்டும் கிளியரா சொல்லுவாரு, கிடையாது. அவங்க பிளாட்ஃபார்ம்ல ஏறுறப்பவே 0 ஆயிருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் வந்து 2 செகண்ட் லேட்டுன்னுவாங்க. ஸோ நீங்க அந்த டைமர் படி பார்த்தீங்கன்னா, 35ன்னு இருக்கிறப்போ அவங்க கேட்டு கிட்ட கூட வந்திருக்க மாட்டாங்க. அதாவது ஜாக்லின் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 36ன்னு வரப்போ தான் அவங்க வந்து அந்த கேட்டுக்குள்ளேயே என்டர் ஆகுறாங்க. இதுதான் உண்மை அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த வீட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த 00 அப்படிங்கிற அந்த டைமர் வந்து அவங்க முன்னவே பார்த்துருப்பாங்க. இவ்ளோ டவுட்ல இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ஸோ வாட் எவர் இட் இஸ் அவங்களோட எக்ஸிட் வந்து ஒரு மாஸான எக்ஸிட். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் சீசன் 8 அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அவ்வளோதாங்க டே 103 இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த பயண வீடியோ அதெல்லாம் வந்து போட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தனித்தனியா உள்ள போய் பார்த்து எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம பிக் பாஸ் சீசன் 8 ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ